இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்லைனில் தொழில் பண்ணி இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஏ டு Z இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எண்ட் டு எண்ட் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நம்மளோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், எவ்ரிதிங் இட் ஷுட் பி இன் ஆன்லைன். ஸோ அப்போ ட்ரேடிங் கம்ப்ளீட்டாகவே ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இனி இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு எவல்யூஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ள நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால அது சாத்தியம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் மெயினாக நான் வந்து இது செலக்ட் பண்ணுதுங்க. செகண்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ். ஸோ இது எப்படி நான் இண்டிபெண்டன்ட் ட்ரேடிங்கிறது எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்கலி என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எம்ப்ளாய்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணணும், நல்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கிட்ட நீங்கள் சேல் பண்ணணும். இது கஸ்டமர் கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டா கூட உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியாது. பட் ஆனால் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பணம், உங்களோட ஸ்கில், இந்த ரெண்டே மட்டும் இருந்தால் போதும். இதில் நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது மெயின் ரீசனாக நான் இதை செலக்ட் பண்ணது. ஸோ மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன். இன்னைக்கு என்னதான் நம்ம ஒரு பெரிய ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணாலுமே காம்படிஷன்ஸ்னால இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்னைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க.